இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை உழக்க எப்போ ஒரு ஏஜிராம் பாரு பேச்சு. அவர் என்ன தப்பா சொன்னாரு? தப்பா தான் சொல்றேன். அப்புறம் மலையும் மோதுங்க. எந்த மலை வந்து மோதிக்கிட்டு இருக்குங்க? அது ஒரு மலை, இது ஒரு மலை இங்க கிடக்கு. ரெண்டு மோது படிக்கலன்னு சொல்லுப்பா. யாரு? நீதான். நாங்க ஆமா படிக்கல. விசாரிச்சு பாருங்க ஏரியாக்குள்ள எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுச்சு. தம்பி போய் படிச்சுட்டு வா. ஏய் தம்பி, என் பேக்குள்ள 4 புத்தகம் வச்சிருக்கேன், அதை எடுத்து படிங்க போங்க. நீ என்ன சொல்றது? அனுராதா நீ என்ன சொல்றது? நீ படிக்கலையா? யாரையா படிக்கல? போட்டு வச்சுக்க மண்டையா பொழந்து விடுறேன். யாருகிட்ட போறோம்? எவார் எல்லாம் உன்னால வந்தாங்க. இல்லங்க சாமி அடிச்ச போகணும். ஏய் இந்த பையன் என்ன சொல்றாப்ல? தப்பா சொன்னாப்ல. மலைய மலை மோதிருக்கியா? ஏய் படிக்கணும் சொல்றல. மோதி இருக்கிறது. நான் நிரூபிக்கிறேன் நான். சொல்லியா? ஆரம்பத்திலே மலைகள் எல்லாம் இருந்தது. எல்லா மலைகளுக்கும் இறக்குகள் இருந்தது. இருக்குடே. இந்த முனிவர்கள் தவம் செய்யும் பொழுது முனிவர்கள் அமர்ந்தது, தவத்தை கலைத்தது. முனிவர்கள் எல்லாம் தேவேந்திரனை போய் முறையிடுகிறார்கள். சரி தேவேந்திரா, எங்களை நாம் தவம் செய்ய விடாமல் மலைகளுக்கெல்லாம் இறக்கங்கள் மோதிக்கொள்கிறது, தீப்பிழம்புகள் பிறக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். தேவேந்திரன் பார்த்தா எல்லா மலைகளுக்கும் இறக்கைகளை வெட்டுகிறான். ஒரே ஒரு மலைக்கு ரெக்க வெட்டாம கடலுக்கு போய் வாயு தூக்கி போட்டார். இன்னைக்கும் அதற்கு உதாரணம் இருக்குது, காரணம் இருக்குது. தெரியுமையா? ஏய் மரியாதை பேசா மண்டே புலந்து விட்டுருவேன். மரியாதை தெரியாது. குட்டு தானே பல்லுல தெரிச்சுவேன். போயா இன்னைக்கு நான் ஒரு முடிவோட தெரியாம இருக்கேன். மரியாதை போடா, மரியாதை போயா. ஏய் இங்க வாரு, ஒரு மனுஷன் என்ன யாரா யாரு வரக்கூடாது. பேசுற பேச்சு எங்காலும் வர வேண்டாம். சாமி சாமி நீங்க சொன்னா கேட்க மாட்டான். எங்கால் சொன்னாதான் வருவான். மலை மோதி இருக்கு. நீ உதாரணம் காரணம் சொல்லி போ. நான் சொல்றேன். விளக்கம் சொல்லியா? மலை மோதனுக்கு விளக்கம் சொல்லியா? நாக்கு தள்ள போகுது அவனுக்கு. சொல்லியா விளக்கம் சொல்லியா? மலை மண்ணா கட்டியும் ஆயிராண்டி போடா விளக்கண்ணே. விளக்கம் சொல்லியா? தப்பு அழகேசன் சொன்னது தப்பு. நான் சொல்றேன். நான் நிரூபிக்கிறேன். சொல்றியா? மக்கள் மத்தியில் நிரூபிக்கிறேன். ராமாயணத்துல ராமர் சீதை லட்சுமணன் வனவாசம் முடியும் பொழுது தெரியும், அங்கே ஒரு மான் மாயமானகம் இருக்கிறது. மான் ஓடுகிறது கேட்டால் இந்த மான் எனக்கு வேணும்னா அப்ப ராமன் அந்த மான் எனக்கு வேணும்னு கேட்கும் போது அப்ப ராமன் சொல்றேன், அந்த மான் ஏதோ சந்தேகமா போய் அங்க போய் பட்டணம் அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்றான். இல்லை எனக்கு அந்த மான் தான் வேணுங்களா? சரி கொஞ்ச நேரம் பொருளியே நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஓடுறேன். பின்னாடியே ஓடி போய் பானத்தை போடுறேன். பானத்தை போட்ட உடனே அவன் சுயரூபத்தை வேலை பாரியா. அப்பதான் மாரிசனாகப்பட்ட தன் சுயரூபத்தை காமித்து உன்னை சத்தம் கொடுக்கிறான். ராமனுடைய குரலிலே சீதா அவயம் லட்சுமணா அவயம் அவனுடைய. அப்பதான் சீதா சொல்றா, குழந்தை உங்க அண்ணனுக்கு என்னமோ ஆக போகுது, நீங்க அவனை காப்பாத்துக்க. அத்தாச்சே எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பேசாம இருக்க. அப்ப அவன் செத்தா நீ சேர்த்துக்கலான்னு பாக்குறியா அவனு கேட்ட இந்த வார்த்தை கேட்டீங்க. நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த கோட்டை போடுறேன், இதை தாண்டி வராதீங்க. கொஞ்சம் போய் அவன் கத்தாத மண்டையில பொழுது போய் அவன் ஏன் கட்டி சொல்லிடுறேன், இந்த கோட்டை தாண்டி வராதீங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் ராவணேஸ்வரப்பட்டு வர்றேன். பகவதி விட்டான் தேவின்னு வச்சு கேட்டா கோட்டை தாண்டி வந்து பிச்சை போடுறது ஆயங்கிறான். கோட்டை தாண்டினா சீதை ராவணன் சிறை எடுத்து சொன்னான். அந்த கதானையா அதான் தெரியும். வேற ஏதாவது சொல்லியா? ஆமா சும்மா தெரிஞ்சதா போய்
ஏய், இது நான் பேசுற கதை. அப்படிதான் ஒரு மலைக்கு ரெக்க இருந்தது, அந்த மலைக்கு பேர் மைனாக மலை. தெரியுமியா? வேற ஏதாவது சொல்லியா? ஏய், நான் பேச வேண்டிய கதை. அப்படி சட்டம்லாம் இல்ல, படிச்சு யார் வேணா பேசலாம். நான் பேச வேண்டிய கதை நீ பேசுனா அப்புறம் நான் எதுக்கு தான் வரேன்? அதான் கேட்குறேன், எதுக்கு வந்த? உண்டாச்சட்டு சோத்தை தின்னு விட்டு தூங்க வேண்டியது எனக்கு வேணும்ல. நான் பார்த்துக்க மாட்டேன் நாடத்தை. பார்க்கலாமியா? உன்கிட்ட புராணம் பேச இதிகாசம் மாதிரி வந்திருக்கேன். வாயா. இப்ப நான் புராணம் பேசுறேன். பேசியா? சோறு குண்டாஞ்சட்டி சோறு இல்ல, மதுரை பத்தி பேசுறேன். மதுரையிலே பாண்டிய நாட்டிலே சொக்கநாதர் திருமணம் நடக்கும் பொழுது சொந்த மந்தங்களை கூப்பிடு வந்தத்தை பூரா கூட்டியா நான் 50 பேருக்கும் சோறு கூட காத்திருக்கேன்னா சொக்கநாதன் சொன்னேன். சொந்த மந்தம்லாம் எதுக்கு? நான் ஒரு ஆள் அனுப்புறேன். கொஞ்சம் பேசாம ஏன் அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தி கிடக்க? பேசாம நான் ஒரு ஆள் அனுப்புறேன், அவனுக்கு சோறு போடு. அப்புறம் குண்டோதரன் நீ அனுப்பினான். குண்டோதரன் போறான், அரிசி பருப்பு அண்டா குண்டா பலகாரம் பச்சரி எல்லாத்தையும் தின்னு விட்டான். தண்ணி 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 தண்ணினா வாடா கையை வை வை ஹை அப்படி நான் வைகை உருவாகியது. அதுதான் எப்பேற்பட்ட வைகை? நாரியிட பாகருக்கு நஞ்சலித்து மகிழ்ந்திட்ட வாரியிடம் சேராத வைகைன்னா தெரியுமே அந்த கதானையா? வேற ஏதாவது சொல்லித்தலையா? ஏயா போட்டு ஏங்க ஒரு நல்ல படித்த ஆளுகளை போடக்கூடாதாங்க. ஏங்கட போகிற கத்துக்குட்டியாக போட்டு இதெல்லாம் பெரிய கன்றாவிதி புழப்பா இருக்கு. சே, நானே கத்தி சாக வேண்டியது. யார் இதுதான் மண்டக்கணம்? மண்டக்கணம் தான். இந்த மாதிரி மண்டக்கணம் வைக்க கூடாது. மண்டக்கணம் தான். மகாபாரத்திலே பீமன் மண்டக்கணம் வச்சான். சௌவந்தி மலர் வரைக்கும் போகும்போது சௌவந்தி மலரை பிரிக்க சொல்லும்போது அப்படி வாழை நீட்டி படுத்து கிடக்கு. படுத்து கொண்டு ஒரியா கலியா வாழை நீட்டி குரங்கு படுத்திருக்கு. அப்பதான் சொல்லிடுறான் மைக் உடஞ்ச போய் அனுப்புங்க. என்ன அழைச்சிருக்கேன்? என்ன அழைச்சிருக்கோம் மனசுல? பேசிருக்கேன் வாய முடியா? அப்பொழுதுதான் ஒரு குரங்கு படுத்து கிடக்கு. வாழை தூக்கி நகட்டிட்டு போடா அப்படிங்குது குரங்கு. ஏ குரங்கு, ஏ குரங்கு, குரங்கே வாழை நகட்டியா மாட்டியா அப்படின்னு அவட நீதான் பெரிய பலசாலி தானடா. வாழை நகட்டிட்டு போட கதையை பேசியிருக்க பேச வாழை தூக்கி வச்சுட்டு போடா அவனை. பீமன் போய் வாழை தூக்குறான், தூக்க முடியல. 1000 யானைகள் பலம் கொண்ட பீமன் வாழை தூக்க முடியல. நீ யாரா நீ அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அப்பத்தான் அவன் சொல்றான், அனுமான் நீ நானும் உறப்பினர் பிறந்தவங்களா, நம்ம பங்கல்டா அப்படின்னு சொல்றான். நீ வாயு புத்திரன் நானும் வாயு புத்திரன். அந்த கதானையா? அதான் 5ஆம் கிளாஸ்ல படிச்சாச்சு. வேற ஏதாவது சொல்லு. நீ உன்னை போட்டுருணும் தான் வந்திருக்கேன். யாரியா? நான் பேசுறேன், அந்த பையன் பேசிட்டு பேசுவேன். உனக்கு தெரியாதா? படிச்சு வேற கதை தெரியாதா? அப்படி இல்ல, படிக்கல நீல. முடிஞ்சா என்னை பேச முடியாத அளவுக்கு கதை பேசியா? பெருமாள் ராஜனா பெருசா சொல்றாங்க. பெத்த பெருமாள் பெத்த பெருமாள் என்ன அப்படியா? ஏய் அப்படி பேசுறீங்களா? முடியுமா? யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? வேட்டி உறிஞ்சிட்டு போய் மரியாதையா போய் ஐயா ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமானாகப்பட்டவன். சரி வாயா வாயா பாவமா இருக்கு. என்ன அப்படி மூஞ்சில? ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமான். இதை ஒன்னாவது பேசி பேர் வாங்கிட்ட பாவத்தை பேசியா பாவமா கிடக்கு. பயப்படுவானே. சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் பிரம்மன். சிவனுடைய இடது பாகத்திலே பிறந்தவன் யாருன்னா அதான் மகாவிஷ்ணு. பிறந்த உடனேயே சிவன் தோன்றி மகாவிஷ்ணு அவர்களே இன்றிருந்து பிரம்மன் முதற்கொண்டு நீயே படைப்பாயாக அப்படின்னு சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடத்திலே படைப்பு தொழிலை கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆமா ஆமா ஆமா. அப்ப மகாவிஷ்ணு பிரம்மனுக்கு ஒரு சண்டை. நான் தான் படைப்பு தொழில் சொந்தக்காரர். பிரம்மன் சொல்கிறார், மகா சொல்ற நான் தான் படைப்பு தொழில் சொந்தக்காரர். ஆமா ஆமா. கதை நடந்து கொண்டிருக்கிறது. பிரம்மன் வைத்துள்ள மகாவிஷ்ணு உள்ள போயிட்டு வெளியில வந்து விட்டார். மகாவிஷ்ணுடைய பிரம்மன் உள்ள போயிட்டு வெளியில வர முடியாம துவாரங்கள் எல்லாம் அடைத்து விட்டார். ஓட்டை பூரா அடைச்சிட்டாங்க. உந்தி கமலத்து அப்படியே தொப்புல தாமரை மலரிலே பிரம்மன் பிறக்கிறார். சொல்லியா சொல்லியா. அப்ப மகாவிஷ்ணுடைய உந்தி கலந்து தொப்புல இருந்து தாமரை மலரிலே பிரம்மன் பிறக்கிறார். ஏன் தெரியுமா? மகாவிஷ்ணு வயிற்றுக்குள் உள்ள உணவே வெளியில வர முடியாம துவாரங்கள் எல்லாம் அடைத்து விட்டார். யார்? மகாவிஷ்ணு. அடைச்சதுக்கு அப்புறம் வெளியில வர்றதுக்கு தொப்புல இருந்து தாமரை மலரிலே ஓட்டை அடைச்சிட்டான். தொப்புள் வழியா தாமரை பூல வந்தா எல்லாம் சொல்லி வச்சு 2 வட்டம் சொல்லிட்டு அதோட
அதுக்கு அடுத்தது வாயா, பயப்படாத பெருமாள் அண்ணன் இருக்கேன். எதுவுமே என்ன கையில் ஆடுறியா அப்படியே, பயப்படக்கூடாது. நம்ம ஊர் சரிதானா, ஆட்சியத்தில் நம்ம ஊர், ஒன்றும் பயப்படானா ஐயா. தைரியமாக பேசுனா யாரும் அடிக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இருப்பு பேசாம இருப்பு கான்ட்ராக்ட் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் சரியா. சொல்லியிருக்கல பிரம்மன் வயிற்றுக்குள்ளே மகாவிஷ்ணு விட்டு வெளியே மயிலை புடுங்கினேன். எத்தனை வட்டமே வயிற்றுக்குள்ள போய் வெளியே வரையான் பகத்தாலே ஆகுது அவனுக்கு. அடுத்த இடத்துக்கு வாயாங்கிறேன். கதையை சொல்ல முடியாது இல்லையா, அதை சொல்லி சொன்ன விட்டு அடுத்த இடத்துக்கு வரேன். என்ன சொல்ல உடனே பேசாம இருப்பதில்ல. பிரம்மன் வயிற்றுக்குள்ளே மகாவிஷ்ணு விட்டு வெளியே. ஐயோ, அவன் வயிற்றுக்குள்ள போயிட்டு இவன் வெளியே வந்துட்டேன், இவன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வர முடியல. இல்ல நான் கதை போட்டு அரைக்கிறாங்க, தொப்பு வெளியே வந்தேன். மகாவிஷ்ணு வந்ததுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மன் உள்ள போறார். உள்ள போனோம்னா மகாவிஷ்ணு தொப்புள் ஏரியா ஏ அவங்களுக்கே தெரிஞ்சு வச்சு இதோட 15 வட்டம் சொல்லிட்டேன். இருமுடா டீ வாங்கிட்டு வா, பயப்படக்கூடாது அண்ணன் இருக்கேன். பெருமாள் ஏன் இப்படி கையாடுது, கட்டிங்க போடலையா, பயப்படக்கூடாது. மகாவிஷ்ணு மயிரை புடுங்க. இதே வேலையா எத்தனை வட்டமையா சொல்லுவேன். கதை தெரியுமா தெரியாது, அடுத்த வரைக்கும் வா. ஜனவரி பிறந்துடும் போல இருக்கு நீ அடுத்த வரை சொல்றதுக்குள்ள. என்ன கதையை சொல்ல முடியாது இல்லையா, சொல்லியா சொல்ல. கதையை சொல்லும்போது நீங்க குறுக்க வந்தா எப்படி சொல்ல முடியும், குறுக்க போடலையா. சரி இப்ப சொல்லு, நான் அடுத்த கதை சொல்ல போறேன். மகாவிஷ்ணுடைய வயிற்றுக்குள்ள பிரம்மா வயிற்று வெளியே வந்தேன். பிரம்மா வயிற்றுக்குள்ள போய் மகாவிஷ்ணு வரல முடியல. அதானே மகாபிரதோன்னு தொப்புள்ள தாமரம். ஆமையா, அதான் இது வந்து இப்படி தாமரம் போவாள் இப்படி வந்து வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பிரம்மன் வயிற்றுக்குள்ள மகா போடுற திரும்ப திரும்ப உள்ள போய் உள்ள வெளியே வந்துட்டு இருக்காங்களா, தெரியுமா தெரியாதா. இது இது எனக்கு என்ன இது வந்து நான் வீட்டில இருந்து இந்த நாடகத்துக்கு கிளம்பும் போது நான் படித்தது. அதுதான் தப்பு. என்ன எப்போவுமே கிளம்பும் போது படிக்கவே கூடாது, சிந்தனை அது வரவே வராது. கிளம்பிருச்சுன்னா புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கணும். நாடகத்துக்கு அதுதான்யா 5 மணி ஆச்சுன்னா அந்த நேரத்தில் கிளம்பிருச்சுன்னா என்ன செய்ய முடியும், ஒரு 5 நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் படிக்கலாம். என்ன சொல்றீங்க புரியுதா இல்லையா, புத்தகத்தை பிரட்டி பார்த்துல படிக்கும்போது இதுவரையும் படித்தேன். இதுக்கப்புறம் சரி நேரம் ஆயிடுச்சுன்னு உடனே நான் கார் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே நான் படிக்கலை, பாதி கதை படித்தேன், அதுக்கப்புறம் நான் படிக்கலை. ஏயா முழுசா படிக்கல. அப்புறம் அந்த கதை எதுக்கியா சொன்னப்ப வேற ஏதாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. பேர் வாங்கியான்னு நான் சொன்னேன், உள்ள வேறு எடுத்துக்கிட்டியா. இந்த கதையை ஏன் நான் ஆரம்பிச்சேன்னு நீங்கள் கேளுங்க. யா ராமர் சீதை லட்சுமணன் வனவாசம் போனாங்கன்னு தான் ஆரம்பித்தேன். ஆமாம், முடிச்சு வச்சது யாரு, நான் தான். அப்புறம் இப்படி சொல்லுங்க. குண்டோதரனை உருவாக்குனார் சொக்கநாதர் மீனாட்சின்னு தான் ஆரம்பித்தேன். ஆமாம், அதை கொண்டு முடிச்சு வச்சவர் யாரு, நான் தான். வைகை வரைக்கும் போய் முடிச்சு வச்சேன். முடிச்சு வச்சிங்களே. அதே மாதிரி மகாபாரதத்தில் பீமன் மண்டக்கணம் பிடிச்சான். ஆமாம், அந்த சௌஞ்சு மலர் போன கதை கடைசி முடிச்சு வச்ச யாரு, நான் தான். பெண் அதுக்கு. அதே மாதிரி இந்த கதையை நம்ம ஆரம்பிச்சா நீ முடிச்சு வச்சிருவேன்னு நினைச்சு ஆரம்பிச்சேன். நீயும் பாரு, நான் பாதியில இருந்துட்டு சொல்றேன், என்னை புரிஞ்சுக்கிறேன். கதையாவது நீ பேசி பேர் வாங்க வேண்டானே பேசாம நின்றேன். இல்ல பரவாயில்ல, நான் பேர் வாங்காட்டி போயிட்டு போகுது. சீமா போமியா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரியா. இல்ல போல எனக்கு தெரியும், நான் படிச்சிருந்தா தான் சொல்லியிருக்க மாட்டேனா, படிச்சிருந்தா சொல்லிருக்க மாட்டேனா. ஊர்ல அசிங்கமா இருப்பாயா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல, அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல. மீதி கதையை சொல்லு. நெசமா தெரியாதா, உண்மையா தெரியாதியா. நீ மீதி கதையை சொல்லு, நான் பாதி கதை சொல்லிடல. போய் தானே, நான் போய் சொல்ல, உண்மையா சொல்றேன். சத்தியமா தெரியாதா, சத்தியமா தெரியாது, சொல்லு. அம்மா சத்தியமா தெரியாதுன்னு சொல்றேன், மறுபடியும் அம்மா அப்பா ஆத்தான்னு இருக்கேன். கதை தெரியாதுன்னா சொல்லியா. தெரியாத ஆளுகளுக்குலாம் அதை சொன்னாலும் புரியாது. தெரியாத ஆளுக்கு சொன்னா எனக்கு புரியாது, மக்களுக்கு புரியும், சொல்லு. அப்படியெல்லாம் இல்ல, நீங்களே படிக்கல பாவா, அவங்களுக்கு படிச்சிருக்க போறாங்க, தெரியாது. ஒன்னே கேட்கிறேன், நீ படிச்சு சொல்லு. நான் படிச்சது புரிஞ்ச ஆளுக்கு தான் சொல்ல முடியும். சரி எனக்கு புரியும், சொல்லு. சரி எனக்கு கதை தெரியுமியா, தெரியுமியா. ஓ நீ மாற்றி மாற்றி பேசுற, சொல்லு. தெரியாதுன்ட்டு இப்போ தெரிய முடியல, தெரியும் இல்லையா. ஆமாம் தெரியும், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அதை பேச, வேற கதை பேசுவோம். ஊற்றி கொண்டு விடுவேன், சொல்லாமல. பாதி கதை எனக்கு தெரியும், எனக்கு மீதி கதை தெரியும். மீதியை சொல்லு. இன்னும் பாதி வரல, சொல்லுங்க. நான் பாதியை சொல்றேன், மீதியை சொல்லு. அடி. அப்ப பிரம்மன் மகாவிஷ்ணுவை பிறந்த உடனேயே அப்பொழுதுதான் கோபம் வருகிறது பிரம்மனுக்கு. சிவபெருமானை பார்த்து கேட்கிறார், சிவபெருமானை உமது வலது ஞாபகம் பிறந்தேன், இடது பாகத்தை மகாவிஷ்ணு பிறந்தார். அப்படி இருக்க மகாவிஷ்ணுவை நான் ஏன் பார்க்க வேண்டும்,
என்று கோபத்திலே கேட்கிறார். கேட்பான்ல. சிவபெருமான் சொன்னார், உமக்கு என்ன வர வேண்டும் அதை கேள்றான் சொன்னார். அப்பொழுது பிரம்மன் சொல்கிறார், நான் எப்படி மகாவிஷ்ணு மகனாக பிறந்தேனோ அதே மாதிரி மகாவிஷ்ணு எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டார். தந்தேன் வரத்தை என்று சொன்னார். பிரம்மன் மகாவிஷ்ணு பக்கத்தில் நிற்க மகாவிஷ்ணு பிரம்மன் உடம்புல ஐக்கியமாக பிரம்மனுடைய வலது புறத்திலிருந்து மகாவிஷ்ணு தோன்றுகிறார். அப்பொழுது சிவன் தோன்றி, பிரம்மா உமக்கு படைத்த தொழில், மகாவிஷ்ணு உனக்கு காத்த தொழில், சிவன் எமக்கு அளித்த தொழில், ஆக்கல் அழித்தல் காத்தல், 3 தொழிலையும் தனித்தனியாக பிரித்துக் கொண்டார்கள். பிரம்மன் படைக்கிறான், படைச்சுக்கிட்டே இருக்கான். படைக்கும் பொழுது உடம்பிலே சக்தி எல்லாம் இழந்து விடுகிறான். இழந்து பிரம்மே செத்து போயிட்டான். பிரம்மன் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, பிரம்மன் படைப்பு தொழிலை எத்தனை வருஷம் ஆரம்பிச்சான், எத்தனை வருஷம் தொடங்கின, எத்தனாவது வருஷத்துல பிரம்மன் செத்தான் சொல்லியா? சுபாஷியா, நான் கூட பெருமாள் சும்மா என்னமோ டுபாக்கூர் பார்ட்டி நினைச்சேன். படிச்சிருக்காப்ல. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எப்ப நான் கண்டுபிடிச்சேன்னா, 5 தொழிலுக்கும் வித்தகன் சிவபெருமான் ஆரம்பிச்சிங்க பாருங்க. ஆமா ஆமா. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் 3 தொழில் தான் பார்க்குறாங்க. ஆமா, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவன் தான் கைக்குள்ள வச்சிருந்தான். சிவன் தான் வச்சிருந்தார். அதை நீங்க தொட்டு பேசும்போதே நீங்க பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? ஆமா ஆமா ஆமா. படிச்ச புத்தகம் எதுவும் சொல்லிவிட்டேனா? உண்மைதான். புரியுதா? சந்தோஷம். இதுக்கு அடுத்து ஒன்று சொன்னீங்க பாருங்க. என்ன? பிரம்மா படைச்சுக்கிட்டே வந்தான், கொஞ்ச நாள் சக்தியெல்லாம் இழந்து செத்துட்டான். நீங்க பாருங்க. ஆமா. அப்பதான் எனக்கு நறுக்குனுச்சு. மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, சாவுங்கிறது மனுஷனுக்கு தான் நினைப்பாங்க. தேவர்களுக்கும் இறப்பு உண்டு. பிரம்மாவும் ஜாவான். அடுத்த நிமிஷமே இன்னொரு பிரம்மா வருவாங்க. இதை நீங்க தொடும்போதே ஆதி பருவம் படிச்சிருக்கீங்கிறதுனா உண்மைதான். வாழ்த்து, சந்தோஷம், நன்றி. நம்ம இதை பற்றி நிறையா கலந்து பேச வேண்டியது இருக்கு. நிறைய பேசலாம். அதுக்கான நேரங்கள் இப்போ குறைவா இருக்கனால சரி, இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போ நான் வள்ளியை கூப்பிட்றேன். யாருங்க? நீ வண்டியும் கூப்பிட வேணாம், வண்டிக்கு பின்னால இருக்க குண்டியும் கூப்பிட வேணாம், ஒன்றும் கூப்பிட வேணாம். எனக்கு தெரியும். மீதி கதையை சொல்றோம்னு இல்ல, அந்த மீதி கதையை சொல்லு. எல்லாம் தெரியும் பாஸ், சொல்லாம போறேன். தெரியும் தெரியாது பதில சொல்லு. போ, நீங்க படிச்ச புத்தகத்தை சொன்னவே அதுல உள்ளதை படிச்சிருக்க மாட்டேனா? புத்தகத்தை யார் வேணாலும் சொல்லலாம், உள்ள பூந்து படிச்சாத்தே விவரம் தெரியும். சொல்லு. சரி, உங்களுக்கு என்ன, உங்களுக்காக இல்லாட்டி அவங்களுக்காக நான் சொல்லுங்கிறேன். விடுவேன் நானு. நம்பிக்கை கத்து குட்டிங்கிற படிச்சால போடக்கூடாதுன்னு கேட்கிறேன்டா. கொஞ்ச நேரம் எனக்கு தெரிஞ்ச கதையை பூரா உனக்கு தெரிஞ்ச கதை பூரா நான் பேசணும்னு விழுக்குன்னு பேசிவிட்டு இப்ப தெரியாத அப்படியே கதை தெரியாது. இப்ப நான் சொன்னா சொல்லு, தெரிஞ்சா சொல்லியா? வேற ஒண்ணும் இல்ல. நழுவுற 3 பேருக்கு 3 தொழில பிரிச்சாச்சு. தெரியும். டிபார்ட்மெண்ட் வைஸா கிளீனா படைத்தல் காத்தல். இன்னைக்கு உன்னை சும்மா விடுவேனா நானு? அப்ப பிரம்மா ஆகப்பட்டவன் என்ன செய்யறான்? தனிமையில் உட்கார்ந்து பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கிறான். பிண்டங்களை பிடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான், படைச்சிக்கிட்டே இருக்கான். ஆமா. காலங்கள் கடந்து ஓடிட்டே இருக்கு. போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது உடம்புல இருக்க வலுவெல்லாம் இழந்து செத்துட்டான். செத்த அடுத்த நிமிஷம் இன்னொரு பிரம்மா தோன்றான். பிறந்துட்டேன். ஆமா ஆமா. அந்த இன்னொரு பிரம்மா தோன்றான்ல, அதுக்கு முதல் நிமிஷம் தான் இவன் சாகுறான். ஏய், நான் என்ன கேட்கறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? என்ன அறிவு இருக்குல்ல உனக்கு? நான் என்ன கேட்கறேன்னு புரியுதா இல்லையா? இந்த பிரம்ம இன்னொரு பிரம்ம தோன்ற பத்தி நான் பேசவே இல்லை. இந்த பிரம்ம இன்னொருத்த வந்தா இல்ல, அதை பத்தி பேசல. முதல் பிரம்ம செத்தாலே எத்தனை வருஷம் கழிச்சு செத்தான், அதை சொல்லியா? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஏய், நான் கேட்கற புரியுதா இல்லையா? பிரம்மா படைக்கும் தொழில பண்ணிட்டு வரேன். சரி. காலங்கள் ஓடி உருண்டு போயிடுச்சு. அப்படியே சக்தியெல்லாம் இழந்து அப்படியே. தப்பு, உன்னை நடிக்க சொல்லலை. அவன் சக்தியை இழந்து நடிக்கிறேன். அப்புறம் எப்படி காசு வாங்குறது? அவன் சாகுறதுக்கெல்லாம் அப்படி சக்தி இழந்து செத்து முதல் கண்டு யாரியா சொல்லியா? அப்படியே சொல்லண்டு வந்து டம்முன்னு விழுந்து சாகுறேன். டம்முன்னு செத்துன்னு பக்கத்தில் இருந்து டம்முன்னு அடுத்த புறமா வெளியே வந்துடுறேன். இந்த டம்முன்னு வர்றதுக்கு முன்னாடி தான் இவன் டம்முன்னு சாகுறேன். முட்டா போயிடலாம் நீ. இவன் டம்முன்னு டம்முன்னு எந்திரிச்சால, டம்முன்னு உருவாகணும் கேட்கல, டம்முன்னு செத்தா இல்ல. அவன் எப்ப செத்தான் அதை சொல்லு. டம்முக்கு முன்னாடி தான் அந்த டம்மு. ஒரே குத்து வாயில டம்முன்னு ஓட்டு கொண்டு விடு. டம்முன்னு பார்த்தவங்கள டம்முன்னு செத்தவன் எப்படா செத்தா, எத்தனை வருஷங்கள் செத்தா சொல்லு. சொல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்லு. உங்களுக்கு தெரியலன்னா கேட்க வேண்டியதானே கிடையாது. என்ன போய் இந்த கம்பு தெரியுதா? ஏய், தெரியல. இந்த கம்பு தெரியுதா உங்களுக்கு? இதில் இந்த இடம் இருக்கு பாருங்க, வெள்ளையா. இந்த வெள்ளை உரிஞ்சிருக்கல. உரிக்கக்கூடாது போட்டதை. இந்த இடம் தான் பிரம்மா படைக்கும் தொழில ஆரம்பிக்கிறேன். அப்படி சொல்லியா? இப்பதான் விளக்கமா சொல்றேன். புரியுதா?
இங்கே இருந்து இப்படியே படைச்சிக்கிட்டே போகிறேன். இப்படியே போகிறேன். இப்படியே போய் இங்கே நான் செத்துறேன். இந்த இடத்துல இதில் செத்துறேன். இங்கே இருந்து தான் அடுத்த பிறமா டம்முன்னு வர்றேன். இங்கே தான் டொம்முன்னு செத்தது. டம்முன்னு இவன் தான் டொம்முன்னு. டம்முன்னு வந்தே இல்லை, அவனை கேட்கல. டொம்முன்னு செத்தான், அவன் எப்போ செத்தான்? அதுதான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். புரியுதா? இப்படியே போகிறேன். அப்படியே போய் எதுக்குப்பா அழுகுற? சாக போறான்ல. யாரு? பிரம்மா. ஐயா புள்ள அழுகுதே. போய் டம்முன்னு செத்துட்டா. இங்கனக்குள்ளதான் டம்முன்னு வந்தது. புரியுதா? என்ன ஏன் அழுகுறியா? பிரம்மா இறந்துட்டாப்ல. பிரம்மாவா? நம்ம பிரம்மாவா? என்ன ஐயா 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 நம்ம பிரம்மா போயிட்டாரா? அவர் பொண்டாட்டி யாரியா பதில் சொல்லு. பொண்டாட்டிக்கு நீ என்ன கேட்க விட என்ன செய்வோம்? போய் நான் மாலை வாங்கிட்டு வரேன். நீ போய் கோடி துணி எடுத்து, நான் போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் வாரீங்களா? ஆளு இல்லை பாரு. ஏன்டா எதுல தப்பிக்கிறீங்கடா ஆளு சேர்த்துருக்க நீ? ஏய் எப்ப செத்தா, எத்தனை வருஷம் கழிச்சு செத்தா கேட்குறேன், ஆளு கூட்டிட்டு வர நீ என்ன? இங்கே ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனமாக பார்க்க சொல்லு. இப்படியே போகிறான். மயிரை புடுங்கிற வருஷம்டா. தவறு. என்ன? பிரம்மா செத்தது மயிரை புடுங்கின வருஷம் அல்ல. நீங்கள் படித்த மனுஷன் இந்த மாதிரி பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஜெய், பிரம்மா செத்தது மயிரை புடுங்கின வருஷம் அல்ல. அதான் பிரம்ம செத்த மயிரை புடுங்கிற வருஷம் இல்லையா? நானும் அதை தானே சொல்றேன். அப்புறம் ஏன் மயிரை புடுங்கின வருஷம் சொன்னேன்? தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள். சுக்ல சோழக்கிறது, சுபகிருது, சோபகிருது. அதுல வந்து மயிரை புடுங்கின வருஷம் ஒரு வருஷம் வரவே வராது. இல்லங்க, இல்லன்னா நான் சொல்றேன். பேச்சு சொல்றேன். என்ன பேச்சுக்கிறேன்? மாமச்சன் விளையாட்டு இருக்குமா? எத்தனை வருஷம் எத்தனை வேண்டிய ஆளவன் பிரம்மா அவனை போய் மயிரை புடுங்கின வருஷத்துக்கு எப்ப செத்தான் தப்பையா பேசக்கூடாதியா? நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்ன ஓடுற நீ? நில்லு போய். வேலை இருக்கிறேன். எப்ப செத்தான்? மொத்தம் 16,000. கொஞ்சம் புரியும். அது நான் சொல்ல மாட்டேன். ஏண்டா இவ்வளவு நேரத்தை சொல்லலையே? நீ தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேனே. 16 அதான் நம்பர்ல தான் கேட்டீங்களா? நம்பர்ல கேட்டீங்களாவா? முதல்ல தெளிவா உங்களுக்கு புரியலையாக்கன்னா அபாகாஸ் கதை மாதிரி கணக்கு மாதிரி இப்படி சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. பரவாயில்ல. எத்தனை வருஷம் கேட்ட புரியல. அது தெளிவா நம்பர்லன்னு சொல்லியிருக்கேன். நம்பர் சரி சரி தெரியாம சொல்லிட்டேன். இல்ல தெரிஞ்சுதான் சொன்னீங்க. நான் சொல்லிட்டா பேர் வாங்கி விடுவேன். அதுக்காக இல்ல வந்து 16,000 வருஷம். சரி விடியா, நீ சொல்லவே வேணும். நான் சொல்ல தெரியுமே எனக்கு. பிரம்மன் செத்துட்டேன்ல. உன் டக்கால்ட்டு எல்லாம் பிரம்மன் செத்தக்கு அப்புறம் அவன் உடம்புல எத்தனை பேர் பிறந்தாங்க? பிறக்கிறேன் நான் போறேன். நமக்கு அவசியம் இங்க வா. எத்தனை பேர் பிறந்தாங்க சொல்றா? அது முதல்ல அது எதுக்கு அப்புறம் நான் அதை சொல்ல போவேன். லவக்குன்னு ஒடியாந்து நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கா? சொல்ல மாட்டேன்ட்டு. ஐயா நான் படிக்காத முட்டாளியா, எனக்கு தெரியாத கூட வச்சுட்டு போயா. மொத்தம் 11 சொன்ன அழகா சார். நான் 11 பேர் சொல்ல போய் வந்து லவக்குன்னு 11. இது என்னதுக்குது? அதுக்காகத்தான் நம்ம தெரியாத அளவே இருந்துட்டு போறேன். அந்த தாய்மார்களுக்கு தெரியும் நான் படிச்சிருக்கேன்னா இல்லையாங்க. சொல்லு. சரி 11 சொல்றேன். பேர் சொல்லு. பேர் அவங்க ரிப்பேர் கூட வச்சுட்டு போய். பேரை சொல்லியா? எனக்கு தான் தெரியல, நீ சொல்லு. சரி நான் சொல்ல போயில வந்து சொல்லுவியா? சொல்ல மாட்டேங்க நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்ல லவக்குன்னு தவிட்டு வருவேன். எனக்கு தெரியுமியா? சொல்ல மாட்டியா? வேணாம். ஒட்டுமொத்த ஒரு பேரா சொல்லு. எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நம்ம தெரியலன்னா கூட வந்துட்டு போங்க. என்னது கம்பா சொல்லும் போது வந்து சொல்லுவாப்ல. அதுக்காகத்தான் நான் சொல்லாமே இருந்துடுறது. எதுக்கு வம்பு நமக்கு? வெங்காயம் தெரிஞ்ச கதையை பூரா சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுட்டு இப்போ தெரியாது. நான் தெரியாப்பா தெரியா மறுபடியும் சொல்லணும்னு அதுவே சொல்லு. என்ன தெரியாமையா பேசிருக்கேன்? புராணம் படிக்கணும். புராணம் கரானமா படிச்சிருக்காங்க. எத்தனை புராணம்? எத்தனை இருக்கோ அத்தனை. ஏய் மொத்தம் எத்தனை புராணமியா? எத்தனை இருக்கோ அத்தனை. அது பதில் அதுதான் 18 புராணம். அதான் ஊருக்கே தெரியுமே. புராணம் 18. 18 சொல்லு. 18 என்னென்ன புராணம்? 18 புராணம். மச்சம் சொல்லு. அவ்வளவுதான். ஏய் நான் தானே சொன்னேன். நானும் தான் சொன்னேன். ஏய் நான் முதல்ல சொன்னியா? நான் வட்டிக்கா சொன்னேன்? நானும் தான் சொன்னேன். இல்ல நான் முன்னாடி சொன்னேன். ஆமா நான் கொட்டைக்கு பின்னாடி போய் சொன்னேன். சரி நீ முன்னாடி சொல்லு பாப்போம். நான் தான் சொல்லிட்டு ஓயாமே சொல்லுவாங்க. மச்சம் சைவலிங்கம் பொறைய எடுத்துடா. கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கூடாது.
அநியாயத்துக்கு வெறும் வாயில போறது யாரோ நினைக்கிறாங்க. நன்றி. எதிரியா இருந்தாலும் யார் நினைக்கிறான்னு சொல்லவா? ஒன்றும் வேண்டாம். தண்ணியை குடிச்சுறியா? ஒரு முறை குடிக்க விட்டு தண்ணியா இதை கொடுத்து குடிக்க விடாம போறதா? ஒரு மண்டர் குடிப்பா. எப்ப குடிப்ப? குடிச்சுட்டா விட மாட்டேங்கிறையா? குடி ரொம்ப சுடும். நானும் வத்தம் வத்தம் கரந்தம் கரந்தம் மார்க்கனேயம் 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 பிரமாதம் சொல்லு பிரமாதம் சொல்லுடா பிரமாதம்டா சொல்லி தல பிரமாதம் பத்மம் பத்மம் உக்குற அம்மா என்னப்பா தண்ணி முரண்டுக்குச்சு உள்ள போய் மொழலுது குத்துனா பச்சை தண்ணி மொழல்றதுக்கு தண்ணி முரண்டுச்சுன்னா உசுருக்கே ஆகுது. எதுக்கு எடுத்தாலும் உள்ள விடுற? எதுக்கு வேலை இருக்கியா? என்ன வேலை கிழிக்குது? எவ்வளவு பெரிய திமிரு எனக்கு. அது தெரிஞ்சோன்னு அவ்வளவு கத்துக்குட்டிய போட்டிருக்கீங்க. நல்லா படிச்சாலும் வர சொல்லு. சும்மா டமாஸ் தமாசா வெக்கமல்ல ரோசல்ல சொர்ணல்ல என்னைக்கு நமக்கு நமக்கு சொல்லாரா? சரி எனக்கு இனிமே நாரத தந்தை பிரமா தாய் கலைவாணி பாட்ட மாஸ்டர் பாட்டி மாலட்சுமி அதெல்லாம் நோட்டீஸ்ல போட்டுருக்கு. வரக்கூடியவளையும் பார்க்கணும். நீ போயிட்டாங்க. உங்கள்ட்ட இருக்க திறமை மாதிரி அவங்கள்ட்டையும் திறமை இருக்கு. நல்லா இருக்கேன். எங்க குடும்பமே அப்படி. குடும்பம் ஏன் பேர்? கொடு இன்பம் குடும்பம் கொடு இன்பம் குடும்பம். சரி வாய் வாய் என்ன வாயா? தொண 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 வாயை திறந்தால் மூடாமல் ராமாயணத்தை கபத்தில் மட்டும்தான் இருந்தால் அதாவது வாய்க்கும் பெருமை. நான் என் மனசாட்சியிட்ட பேசிட்டு இருக்கேன். போங்க. காத்திலே பத்தி வை காட்டு புராணம் ஆரதியாக காத்து சூத்துன்னு போய் சூத்து சூத்திரங்களை கட்டவன் சோத்திரம். சரி இந்த கயிறு எடுத்து கட்டி போடு. இறைவன் ஜோதி மயமாகத்தான் இருக்கிறான். அருப்பன் ஜோதி தனிப்பெரும் குரன் கருணை என்ன கை தட்டு கட்டி போடு. எல்லாத்தையும் கட்டியாச்சுங்க. சாந்தி சாந்தி மனதில் சாந்தி அடைய வேண்டும் என்றால் சாந்தி அடையணும்னா உள்ள போங்க அடையலாம். இந்த மிருதன்காரன் எங்க போனான்? நான் வெளியில வரும்போதெல்லாம் ஓட்ட நாரதர் தெரிச்சு ஓடுறாரு. ஏய் சும்மாரியா இருந்தாலும் வந்து தொலைச்சிருப்பாப்ல. காதில் கேட்டால் படக்கம் வந்துடுவாப்புல. மிருதன்காரன் தான் சந்தேகமாகவே எனக்கு இருக்கு. நான் வெளியில ஐயா இந்த ஆல்ரவுண்ட்கார தம்பி சொல்லுது போட்ட உள்ள நாரத தெரிச்சு ஓடுறாருன்னு சொல்லுது. எப்போ சொன்னேன்? இப்போ அப்படிலாம் சொல்லு. வேற எப்படி வந்தாப்புல நாரதர் கொஞ்சம் சோறு போட்டியா போடலையா போட என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் போட சோறு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டியானே. சொல்லிட்டேன். காற்று தான் சாப்பிடுவாப்புல. பிராணன் அபானம் வியானம் உதாரண சமான 2 சிலிண்டர் எடுத்து வச்சிருக்கு. போங்க சாப்பிடுங்க. டேய் மோகன்தாஸ், எங்கே இருந்தாலும் மரியாதையாக நீ வெளியில் வரணும். நான் வெளியில் வரையில அவன் பொம்பளை பிள்ளைகிட்ட போய் உள்ள உட்காந்துக்கிறேன். நான் உள்ள வந்துட்டியா? வாடா வா. என்ன அல்லையில கையை கொடுத்து நிற்கிறேன்? என்ன இரு வாய ஊது. அம்மா மைக்கெல்லாம் ஆன் பண்ணிவிட்டேன். 145 ரூபா சரக்கா அதான் கிடைச்சிச்சு. மோதி வெள்ளையும் சொல்லையுமா இருக்கே. ஒரு 100 ரூபா கூட போட்டு குடிக்கப்படாது. காசு கூட போயிடும். சந்தேகப்படி தான் வாயை உதச்சனே அவனை. ஏன் அந்த பிள்ளைகிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிறேன்னா அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பண்ணி அதில் ஊற்றி வச்சுட்டு வந்தேன். எங்க 1/2 லிட்டர் பிடிக்குதா? அமுக்கி அமுக்கி ஊற்றணும். ஆமாம், எப்போதும் சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய? சுண்ணாம்பு தான் முதல்ல தடவிட்டு இருந்தேன். நானே மறந்துட்டு ஏதாவது செஞ்சு வரேன். வாய் வந்து போகுது எனக்கு. இப்போ 2 வேலைகளும் அந்த வேலை தான் பார்க்குறீங்களா? கண்டினியூவா வாயில தான்